சாப்பிடுங்கம்மா. அம்மா எனக்கு வேண்டாம் அப்படிலாம் சொல்லாதுங்க தங்கமே, சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டா தானே என் தங்க நல்லா வளர முடியும். சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் அம்மா, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது, எனக்கு அந்த சாப்பாடை கொடுங்கம்மா. எத்தனை தடவை வந்து சொல்லணும் என் அம்மான்னு கூப்பிடாதுன்னு? இங்க பாரு, இதுக்கு மேல நீ என்ன அம்மான்னு கூப்பிடணும். நல்லா இருக்கு உனக்கு. என்ன சித்தின்னு கூப்பிடு. என் பிள்ளைக்கு ஒரு ரெண்டு பிஸ்கட் கொடுத்தா அது கூட உனக்கு பொறுக்கல இல்ல? வா கை துவைச்சது நிறைய துணி கிடக்கு, எல்லாத்தையும் துவைச்சு பிறக்கி வை. மக்களே நீங்க சாப்பிடுங்க. வேண்டாமா? சரி வேண்டாம்னா வெளியில நாக்கி கொண்டு போட்டுட்டு வா மக்களே. சரிம்மா. ஏய் எதுக்கு இப்ப பூனை மாதிரி உருமிட்டு நிக்கியா? நான் எத்தனை தடவை உன்னை அம்மான்னு கூப்பிடாதுன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது சித்தி, சாப்பிட ஏதாவது தாங்க சித்தி, ரொம்ப பசிக்குது சித்தி. போடிங்க, சாப்பாடுலாம் வேணுமா? எனக்கு சாப்பாடு. என்ன வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? அம்மா சித்தி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனி கொஞ்சம் துணி மட்டும் கிடக்கு சித்தி, அதை நான் சாப்பிட்டு துவைக்கிறேன் சித்தி, ரொம்ப பசிக்குது. ஓ நீ வேலையே செய்ய மாட்டே, உனக்கு என்ன சாப்பாடு போடணுமா? நானே ஆச்சி போ, போய் துணி எல்லாம் துவைச்சிட்டு வா, அதுக்கு அப்புறம் சோற பத்தி பேசலாம். வேண்டாமா பிள்ளை எங்க குச்சி யான் வசந்தி இவ்வளவு சவுண்டா சொல்லியா? பையதான் சொல்ல ரூபாய் நாளைக்கு தான் வசந்தி கிடைக்கும். பிள்ளைகளுக்கு பண்டை வாங்கி வச்சிருக்கேன் பாரு, இது ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வா. கண்டம் நட்டு மக்களே, ஏன் மக்களே அழுதுட்டே இருக்க? என்ன மக்களே சொல்ல? சரி வா மக்களே. வசந்தி என்ன நீ என்ன இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தியா? என் பிள்ளைக்கு தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன்ல, கொடுத்துட்டு குடிக்கேன். அதுவரை இருக்க முடியாதா? காலையில இருந்து நீ ஒண்ணும் சாப்பிட கொடுக்கலையா? என் பிள்ளைய என்ன பார்க்க முடியும்? எவ்வளவு பெத்து போடியதை நீ நான் வளர்க்க முடியுமா? என் பிள்ளைய என்னால சரியா வளர்க்க முடியல. போங்க வந்துட்டாரு கேள்வி கேட்க. இதெல்லாம் எனக்கு தேவை பாருங்க. வசந்தி என்ன உங்களுக்கு? இங்க பாரு வசந்தி, இவளும் உன் பிள்ளைதான். இவள நீ நல்லா பாக்கணும் தான் நான் உன்னே கல்யாணம் பண்ணேன். நீ செய்து கொஞ்சம் கூட சரியில்லை வசந்தி. இந்த பிள்ளைய ஒரே போல பாரு வசந்தி. காலையில இருந்து என் பிள்ளை ஒண்ணும் சாப்பிடாம வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. அவளுக்கு எப்படி வயிறு பசிச்சிருக்கும்? அவ சின்ன பிள்ளை வசந்தி. உன் கோபத்தையில நீ எடுத்து அவள்கிட்ட காட்டியா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. பிஞ்சு குழந்தைக்கு என்ன தெரியும் வசந்தி? சரி நான் இப்ப வாங்கிட்டு அந்த பண்டத்தையாவது ரெண்டு பேரும் பங்கு போட்டு கொடுத்துருக்கலாம்ல. இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோ வசந்தி. கடைசி காலத்துல நீ செய்யறதுக்கெல்லாம் கடவுள் உனக்கு தான் கஷ்டத்தை தர போறாரு பாத்துக்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம், நீங்க போங்க. குழந்தை நீங்க வந்த உடனே என்ன பத்தி குண்டேன்னு சொல்லி வந்திருக்கு. இதுக்கு நான் சாப்பாடு போட்டு வளர்க்கணும். கூட்டிட்டு போயிருங்க மக்களே. நீ ஒன்னும் அழாத மக்களே, கண்ணதோடவா. நீ இதெல்லாம் நினைச்சு ஒன்னும் வருத்தப்படாத சரியா? அம்மா இவன மேல நல்ல பாசம் உண்டு மக்களே. ஆனா அவ சின்ன குழந்தை இல்ல, அதனாலதான் அவள்கிட்ட கொஞ்சம் கூட பாசம் இருக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத நம்மளே. எதா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு மக்களே, அப்பா பாத்துட்டியும் சரியா? சரி மக்களே, பிள்ளை கடையில போய் நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சரியா மக்களே? பிள்ளைக்கு என்ன வேணும்? பிரியாணி வாங்கிட்டு வரட்டா? சரி மக்களே இப்ப வாங்கிட்டு வரேன்னா இதுல இருந்துக்கா. சித்தி என்ன சித்தி கிறிஸ்மஸ் வரும்ல, அப்ப எனக்கும் ஒரு துணி எடுத்து தாருங்க சித்தி. ஆமா உனக்கு துணி எடுத்து தரேன். நான் கட்டு கட்டாங்க அடிச்சு வச்சிருக்கேன் பாத்தியா? அதனால உனக்கு நான் துணி எடுத்து தரேன் சித்தி. ஒரே ஒரு துணி எடுத்து தாங்க சித்தி. எல்லாமே என்கிட்ட பழைய துணி தான் இருக்கு சித்தி. எனக்கு இப்ப என்ன துணி தானே வேணும் மக்களே. உனக்கு இருக்க வேண்டாத பழைய துணி எல்லாம் இவ்வளவு கூடனா? சித்தி ப்ளீஸ் சித்தி, ஒரு துணியாவது புதிய துணியா எடுத்து தாங்க சித்தி. ஏன் சித்தி எப்பவுமே என்ன அடிக்கிறியா? ஏன் அடிச்சா வாங்க மாட்டியோ? உன் தலையில அடி வாங்கவும் வேலை செய்யணும் அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காரு. அடி தந்தா அடி வாங்க தான் செய்யணும். போ போய் வேலையை பாரு. ஏம்மா எதுக்குமா சும்மா சும்மா அவளை கஷ்டப்படுத்துவியா? அவளும் பாவம் தானேம்மா. அவ பாவமா? அவளை நான் பாவம் பார்த்தனால தான் இன்னைக்கு என் கூட என் வீட்டுல இருக்கியா. அவளை பத்தி நீ என்ன யோசிக்காத மக்களே. இவனை ஆப்பிள் ஜூஸ் கொண்டுட்டா? சரிம்மா. மக்களே எதுக்குமா அழுதுட்டு இருக்கியா? அப்பா அப்பா அம்மா என்ன மட்டும் திட்டிட்டே இருக்காங்கப்பா. ஒரு ட்ரெஸ் எடுத்து கேட்டப்பா, அதுக்கு என்ன அடிச்சுட்டாங்கப்பா. உன் தலையில அடி வாங்க தான் எழுதி இருக்கு, உனக்கு வேற எதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஏன்ப்பா அம்மா இப்படி இருக்காவ? அவ என்ன அம்மானு கூப்பிடாத சித்தின்னு கூப்பிடுன்னு சொன்னா கூட எனக்கு மனசே கேட்கலப்பா. நான் அவள அம்மானு தான்ப்பா நினைக்கேன். அதை ஏன்ப்பா சித்திரிட்ட இப்படி நினைக்காங்க? என்கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்தா அவங்களுக்கு என்னப்பா?
அப்பா அப்ப நீங்களா சித்திட்ட சொல்லுங்கப்பா. சித்தி என்கிட்ட கொஞ்சம் பாசமா இருந்தாலே போதப்பா, வேற ஒன்றும் வேண்டாப்பா. சரி மக்களே, நான் சொல்லுவேன் சரியா? நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாதம்மா. கடவுள் என்ன பார்த்துட்டே இருக்காரு. நீ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒரு நாள் நல்ல பலனை தருவாருமா. நீ அழாத மக்களே, நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு. உன் சித்தி ஒரு நாள் கண்டிப்பா மாறுவா. அன்னை உன அன்பாவா புரிஞ்சுப்பமா. அந்த நாள் என்னைக்குப்பா வரும்? மக்களே, அதெல்லாம் உன் வாழ்க்கையில கடவுள் நடத்தி தருவாரு. நீ நல்லா இருக்க சரியா மக்களே? உன்னை நல்லா அன்பா பார்த்துக்கிடக்கூடிய ஒருத்தனுக்கு என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அழாத மக்களே கண்ணரோட. என்னங்க வசந்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்க தானே இருக்கீங்க, சொல்லுங்க. வசந்தி, நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு பாத்துக்கா. நம்ம பொண்ணுன்னு சொல்லாதுங்க, உங்க பொண்ணுன்னு சொல்லுங்க. நான் வசந்தி இப்படி பேசியா? அப்பலாம் நம்ம பொண்ணு தானே. திருப்பி அப்படி சொல்லாதுங்க. சண்டை வளர்த்ததெல்லாம் எனக்கு பொண்ணாயிருமா? சரி, விஷயத்தை சொல்லுங்க. பெரியவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கு பாத்துக்கா. அப்பலாம் ஒண்ணும் வேண்டாம், பெண்ணை மட்டும் தந்தா போதும்னு சொன்னேன். நான் பேச முடியுமா வசந்தி? அது எப்படிங்க இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசுறியா? வசந்தி என் பொண்ணை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒருத்தையும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்ல வசந்தி, மூத்த பொண்ணுக்கு தானே முதல்ல கல்யாணம் முடிக்கணும். அதெல்லாம் தெரியாது. என் பொண்ணுக்கு தான் முதல்ல முடிக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த சம்பந்தத்தை நம்ம பொண்ணுக்கு பேச முடிக்கல. வசந்தி அது நீங்க ஒண்ணும் பேச வேண்டாங்க. நான் சொல்லியதை மட்டும் கேளுங்க. சரி வசந்தி, உன் இஷ்டம் போல செய்ய. ஹலோ, சொல்லுங்கம்மா. மக்களே எப்படி இருக்கா? எனக்கு என்னம்மா இந்த பெரிய வீட்டுல மகாராணி மாதிரி இருக்கேன். ஒரு நாள் அம்மையை பார்க்க வா மக்களே. சரிம்மா, நான் பார்த்துட்டு டைம் இருக்கும்போது வரேன். சரி மக்களே, அப்புறம் அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பரவ கூப்பிடுவேன். சரி, பிள்ளைக்கு ஏதோ வேலை இருக்கு போல, அம்மா கூப்பிடுவா. நல்ல வேலை, அவளுக்கு சம்பந்தத்தை தட்டி பறிச்சு நம்ம பொண்ணு கட்டி வச்சான். அதனாலதான் நம்ம பொண்ணு நல்ல வாழ்க்கை கிடைச்சி. இந்த வேலைக்காரருக்கு இவ்வளவு பெரிய வசதியான சம்பந்தமா? விட்டுவோமா? இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த வீட்டுக்கு வேலை செய்யாரா? அதான் தட்டி தூக்கிட்டேன்னா. என்னங்க, என் பொண்ணுகிட்ட போன் பேசணுங்க. அவளுக்கு போன் போட்டு கொடுங்க. ஹலோ சொல்லுங்கப்பா. மக்களே, அம்மைக்கு உடம்பு சரியில்லைம்மா. ஒருக்கா அம்மையை வந்து பார்த்துட்டு போமா. அம்மா ரொம்ப ஆசைப்படியா. இப்பா, எனக்கு இங்க வேலை இருக்குப்பா. எனக்கு இப்ப வரக்கு டைம் ஒண்ணும் இல்ல. நான் வீட்ல கேட்டுட்டு எப்பமாவது டைம் இருந்தா வரேன்ப்பா. நான் அம்மாட்ட குடிக்கமா ஒருக்கா பேசிடு. இல்லப்பா, வேண்டாம், நான் பரவ பேசியேன். இப்ப வைங்கப்பா, நான் பரவ ஃபோன் பண்ணி. வசந்தி நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாங்க. எல்லாம் நான் கேட்டுட்டு தான் கிடந்தேன். நான் எவ்வளவு செல்லமா வளர்த்த பொண்ணு. என்ன உடம்பு சரியில்லாத டைம்ல கூட ஒரு வாட்டி வந்து பார்க்க வரல. சித்தி எதுக்கு சித்தி அழுறீங்க? சித்தி அழாதுங்க சித்தி, எழுறீங்க. மெதுவா சித்தி, பார்த்து உட்காருங்க. இந்தாங்க சித்தி, இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுங்க. ஏன் சித்தி அழுது? எப்படி அழாதுங்க சித்தி? நீங்க அழுதா எனக்கு அழுகையா வருது சித்தி. பாத்தியா வசந்தி, நீ செல்லமா வளர்த்த உன் பொண்ணு உன்கிட்ட பேசுறது கூட விருப்பப்படல. ஆனா நீ இவ்வளா எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்ப, அடிச்சுக்கிட்டே இருப்ப, வேலை வாங்கிட்டே இருப்ப. ஆனா அவளை பாரு, அவதான் உன் மேல ரொம்ப பாசமா இருக்கியா. இப்படிப்பட்ட பிள்ளையை நீ கஷ்டப்படுத்திட்டு இருந்தே வசந்தி. இப்ப நீங்க சும்மா இருங்கப்பா. என் சித்தியை நான் பார்க்காம வேற யாரும் பாத்துட்டு வா. சித்தி நீங்க அழாதுங்க சித்தி, நான் இருக்கேன் சித்தி. உங்களை நல்லபடியா நான் குணமாக்கி கொண்டு வருவேன் சித்தி. ப்ளீஸ் சித்தி, அழாதுங்க சித்தி. சாப்பிடுங்க சித்தி, சாப்பிட்டுட்டு இந்த மருந்து சாப்பிடுங்க.